என் பேர் ஜெகநாதன். நிறைய பேருக்கு வந்து ஜெகன் தான் தெரியும். அது அந்த காலத்துலேருந்து ஜெகன் ஜெகன் கூப்பிட்டு அது அப்படியே பழகி போயிடுச்சு. நான் கரெக்டாக 4 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூலு, அந்த ஸ்டவ்வு, அந்த பழங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே கொண்டு வந்துடுவேன். உடனே வெளியே தண்ணி தெளிச்சிருக்கேன். வெளியே தண்ணி தெளித்த உடனே கேஷ் கவுண்டர் வெளியில் வந்துடும், டீப்பட்ட கவுண்டர் வெளியில் வந்துடும். அது வெளியில் வந்தோடனே உடனே பாலுக்கு தண்ணி வைப்பேன். பாலுக்கு தண்ணி வச்ச உடனே சாமி கும்பிடுவேன். சென்னைக்கு வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. வந்து இங்கே டீ கடையில் தான் விட்டாங்க. விஜயராகபுரம்னு ஒரு இடம் இருக்குது, வடபழனி பக்கத்தில். கிளாஸுகளுக்கு சொல்லுவாங்க, பாத்திரங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம வேலை செஞ்சு தான் நம்ம சாப்பிட முடியும். அதனால் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு அப்படி படிப்படியாக ஒரு இடத்துக்கு போனேன். அப்புறம் தான் மயிலாப்பூருக்கு வந்து கடை சைஸ் வந்து 65%. அதில் டீ கடை பண்ண முடியுமான்னு நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. நான் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கன்னு அதை நான் ஒரு சேலஞ்சாகவே பண்ணேன். நான் மேரேஜ் பண்ணி 22 வருஷம் ஆகுது. இப்போ 2 குழந்தை டெலிவரி ஆச்சு. குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு வந்து கடையில் உட்காருவாங்க. ஒரு ஆள் வந்து எத்திராஜ் காலேஜில் படிக்கிறாங்க, இன்னொரு ஆள் வந்து சின்னால் அமித் காலேஜில் படிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. இப்போ கஷ்டப்படுறாங்க. ஃபேமிலி கஷ்டப்படும் தான் நான் தடவை கொஞ்சம் ஆளாகியிருக்கேன். இப்போ மனைவி கிடைப்பதெல்லாம் இறைவன் கொடுத்தவர்னு பழைய காலத்தில் பாட்டு பாடியிருக்காங்க. அவன் 100க்கு 100 உண்மை தான். என் கூட சேர்ந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு நாளைக்கு வியாபாரம் இருக்கும், ஒரு நாளைக்கு வியாபாரம் இருக்காது. இல்லைன்னு நம்ம நினச்சி வருத்தப்படக்கூடாது, இருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படக்கூடாது. என் கடையில் இப்போ ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, டீக்கு விற்கிறாங்க, வடைக்கு விற்கிறாங்க. நான் ஒன்று தான் நின்றுட்டு இருக்கிறேன். இப்போ சில பேர் காசு கொடுப்பாங்க, சில பேர் ஃபோனில் அனுப்புவாங்க. இங்கே காசு கொடுக்கும்போது நம்ம அந்த காசு அவங்க கரெக்டாக இருக்கானா கூட நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா மற்றவங்களை நம்ம டீ போட்டு கொடுக்கணும். ஆனால் அந்த சவுண்டு பாக்ஸ் இருந்துச்சுனாக்க எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அது உடனே சவுண்டு கேட்க இந்த அமௌண்ட் வந்துருச்சு, நீங்கள் போங்க. கச்சேரி ரோட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 33 வருஷங்கிட்ட ஆகுது. நம்ம சொகுசாக வாழ போகிறது இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம போராடி நாளைக்கு என்னுடைய கஷ்டத்தை என் பசங்க படக்கூடாது. இந்த தெருவும், இந்த வீடும், இந்த கடையும், இது நான் வாழ்ந்த இடம். நான் மண்ணுக்கு போனால் கூட இந்த இடத்த மறக்க முடியாது. சிரித்து வாழ வேண்டும். ஆனால் நான் தான் சிரித்து வாழணும். என்னை பார்த்து நீங்கள் சிரிக்கக்கூடாது. என்ன நிறைய பேர் கேட்பாங்க, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்காங்க. என் ஒய்ஃப் அப்படி தான், அவளும் சிரிச்சுட்டே தான் இருப்பான். உழைப்பும் டேலண்ட்டும் பேச்சும் திறமையும் எல்லாம் கலந்துருக்கணும். கலந்து இருந்தால் எல்லாமே கிடைக்கும். போராடுங்க, வாழ்க்கையில் போராடுங்க, நல்லா இருக்கலாம். அப்படி தான் நான் லைஃப். அதான் ஜாலி, என்ஜாய்.